வெரி குட். அடுத்ததாக உங்களுக்கு என்ன பிள்ளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நாங்கள் டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேசுகிறோம். நாங்கள் வந்து யூத் பார்லிமெண்ட்டுங்கிற ஒரு கண்டென்ட் பற்றி நான் சொல்கிறேன். டிசைன் திங்கிங்கில் வந்து யூத் பார்லிமெண்ட் எப்படின்னா, யூத் பார்லிமெண்ட்டில் டிசைன் திங்கிங் அப்படிங்கிறது என்னென்னு மீன் பண்ணி ஃபுல்லாக சொல்லுவாங்க. ரேண்டமாக பர்சன்ஸை செலக்ட் பண்ணி யூத் பார்லிமெண்ட்லேருந்து எடுத்து டிடிக்கு லீடர்ஷிப் கொடுத்து அந்த டிடியை ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து எப்படி பண்ணணும், எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறத மீன் பண்ணி சொல்லுவாங்க. இதுதான் வந்து யூத் பார்லிமெண்ட்டில் மெயினாக வந்து சொல்கிறது. அதை தவிர்த்து கேம்பஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம யூத் பார்லிமெண்ட்டில் தாராளமாக பேசலாம். ஸோ யூத் பார்லிமெண்ட்டுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு பில்லர்னே சொல்லலாம். டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி காலேஜ் 5 பில்லர்ஸில் ஏஆர்டி வந்து ஒரு முக்கியமான இதாக இருக்குது. ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து நம்ம ஏதாவது கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தா அதோட வந்து நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் எடுத்தோம்னா நம்மளோட ரெஸ்யூம் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். எந்த காலேஜ்லையும் இல்லாத ஒரு இது வந்து நம்ம டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது. இந்த டிபியில் வந்து 5 ஸ்டேஜஸில் இது ஒரு ஸ்டேஜாக இருக்குது. நான் டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேசுகிறோம். நான் வந்துட்டு எஸ்ஆர்ஐ பற்றி இப்போ பேசியிருக்கேன். நான் வந்துட்டு இந்த காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் வந்துட்டு நாங்கள் வந்து என்எஸ்எஸ் கேம்ப் போயிருந்தோம். 7 days அந்த கேம்ப் வந்து நாங்கள் போயிருந்தோம். 70 பேர் கிட்டத்தட்ட போயிருந்தோம். அங்கே 7 நாளுமே வந்துட்டு நாங்கள் காலேஜ்லேருந்து எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் தனியாக ஒரு ஸ்கூலில் போயிருந்தோம். அந்த ஸ்கூல் வந்துட்டு அந்த ஸ்கூலோட கிரவுண்ட் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நிறையா செடிகள்லாம் முளைச்சு, நிறைய வந்துட்டு வேஸ்ட்டு கல்லுங்க அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுறது பற்றின விழிப்புணர்வு எடுத்தோம். நாங்கள் வந்து தினமும் சாயந்தரம் அங்கே மார்னிங் எல்லாம் வந்து ஸ்கூல் கிரவுண்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சாயந்தரம் போய் பேரணி மாதிரி நடத்தி ஒரு நாளும் ஒரு விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு ஏற்படுத்தணும். அதுக்கப்புறமா வந்து ரத்த தானம் பற்றி அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அங்கே இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனையை போய் நாங்கள் க்ளீன் பண்ணோம். அங்கே வந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். ஒரு நாளும் அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டோம். அப்புறம் ஒரு நாளும் ஈவினிங் வந்துட்டு ஒரு பேச்சாளர்கள் வந்து ஒரு டாபிக் எனக்கு பேசினாங்க. நம்ம காலேஜ்லேருந்து பட்டிமன்றம்லாம் வந்து நடத்தி எங்களுக்கு வந்து அங்கே ஒரு விஷயத்த புரிய வச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட் டே வந்து நாங்கள் கிளம்பிற்கு முந்தின நாள் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் காம்படிஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து அவங்களோட டேலண்ட்ஸை வந்து அங்கே நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம். இதெல்லாம் தான் நாங்கள் வந்து அந்த கேம்பில் வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த சோஷியல் சர்வீஸ் தான் நாங்கள் இந்த கேம்பில் பண்ணோம். டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி காலேஜ்லேருந்து வரோம். அண்ட் நம்ம காலேஜில் வந்து 5 பிளஸ் ஆக்டிவிட்டிஸ்னு ஒரு டிசைன் திங்கிங் பேஸ்ட் இருக்குது. அதில் வந்து நான் எஸ்ஆர்ஐ பற்றி பேச போகிறேன். இந்த எஸ்ஆர்ஐயில் வந்துட்டு நான் வந்து என்சிசியில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். என்சிசியில் வந்துட்டு நிறைய கேம்ப்ஸ் இருக்குது. நான் இப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து 10 days கேம்ப் போயிருக்கேன். அங்கே வந்துட்டு 10 daysமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த செகண்ட் இயரில் வந்துட்டு பி சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் தாண்டி எக்ஸாம் எழுதி இந்த சர்டிஃபிகேட் வாங்கினா நமக்கு அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. அதனால எஸ்ஆர்ஐ. சரி, 2 பேரும் எஸ்ஆர்ஐ பிள்ளைகள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. 10 நாள் கேம்ப் போயிருக்கீங்க. 10 நாள் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் நிறைய மக்களை பார்த்துருக்கீங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வு நிறைய ஏற்பட்டுச்சா? உங்களுக்கு இந்த கேம்ப் நடத்துறதுனால உங்களுக்கு சோசியல் அவேர்னஸ், இதுக்கு முன்னாடி ஏதாவது சோசியல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்?